ஹாய் ப்ரோஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டாக்ஸிக் அந்த மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. வீடியோக்குள்ளே போயிடலாம். I'm sorry, Daddy. I listened to you. कहाँ पढ़ाएंगे डैडी? I promise. I promise. முகமுடியால முகத்துல தெரிகிற துக்கத்தை நம்மளால மறைக்க முடியும். ஆனா தலையில எழுதின துரதிருஷ்டத்தை இல்ல. உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. அவனுக்கு என் பக்கத்தை பார்க்க இஷ்டம் இல்ல. என் ஆசை என்ன தெரியுமா ராயா? இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். என் சிட்டிக்கு வந்து என் ஃபேமிலி மேலேயே கை வைக்கிறிய. உன் கடைசி ஆசை என்ன? பெருசா எதுவும் இல்ல. உன் தம்பிய கொளுத்தி அவன் சாம்பல லைன் போட்டு இழுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? எல்லா பொண்ணுங்களும் அவன் காதல் மேல தனக்கு தான் உரிமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மனசு எந்த பந்தத்துக்கும் கட்டுப்படாத கட்டுக்கடங்காத காட்டாரா பாஞ்சுக்கிட்டு இருந்தது. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. ஆனா அந்த அழகிய ஆயுதமாக்குன நியாயமாக்கண்ணே எவ்வளவு வேலை போன? Who the hell are you? I was regular. Who the hell are you? I was permanent. Keep your mouth shut. This was supposed to be my fucking fairy tale. I ain't it. I was hoping to have a civilized conversation. Do I look civilized to you? Hello, Daddy. அமைதியால எல்லாம் சரியாயிடுனா பல நூற்றாண்டுகளா யுத்தங்கள் என்ன மைத்துகளா நடக்குது. கோழைங்களா, இது எப்படி முடிய போகுதுன்னு உனக்கு தெரியும்ல. it's time. I'm coming. Be ready to battle chaos with chaos. எனக்கு நீ முகத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கலச்சிரு. நீ ஜோக்கர் இல்ல பாஸ்டர்னு சொன்னா ஒவ்வொரு முடிவுக்கும் தகுந்த விலை கொடுத்தே ஆகணும். I'm sorry, Daddy. I'm sorry.
ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஒரு அனிமல் அந்த படம் இருக்குல்ல, அந்த படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ரன்பீர் கபூர் நடிச்சிருப்பார்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் அப்படியே வந்து அப்பா புள்ள லைக் அதே மாதிரி இருக்குது. அண்ட் அந்த புள்ளையோட கேரக்டர் அதே மாதிரி ரத்த கலரியாக இருக்குது. ஏன்னா அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட்டு தான். அந்த பையன்னு சொல்ல முடியாது, பட் அந்த இன்னொரு ரன்பீர் கபூரோட என்ட்ரி இருக்கும்ல, அது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் வந்து தமிழ் சினிமாவில் வேறு கதையே கிடைக்கலையான்னு தெரில. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இந்த டாக்ஸிக்காக தான் படம் எடுக்கிறாங்க. அனிமலும் ஒரு டாக்ஸிக்கான மூவி தான். அந்த படம் பார்த்துட்டு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் சும்மா படமாக பார்த்துட்டு முடிச்சுட்டு போனால் சூப்பரு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தால் பெட்டர். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே டாக்ஸிக்காக தான் இருக்கும். யாருமே லைட் ஹார்ட்டட் கேரக்டர்ஸாக எதுவுமே இருக்காது அந்த படத்தில். பட் எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து ஒரு டைரக்டரால் நம்மள எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுதுல்ல. ஏதோ காட்டினாங்க படத்தில், அது எதுவுமே டேக்அவே எதுவுமே கிடையாது அந்த படத்தில். பட் ஆனால் வந்து அந்த போர் அடிக்காமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அதனால தான் அனிமல் 1000 கோடிக்கு மேலே அடிச்சது. அதுக்கும் அதான் காரணம்னு நினைக்கிறேன். மற்றபடி கான்செப்டாகவும் கதையிலையும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எந்த இப்போ வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. அந்த படத்தில் வந்து நம்ம அதுதான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ டேக்அவே என்ன எடுத்துக்கலாம்னா, இவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்பா மேலே பாசமாக இருக்கான், ரைட்டு. அவங்க அப்பா இவன் மேலே பாசமாக இல்லை, ஸோ அது அப்பா கேரக்டரை நம்ம எடுத்துக்கவே கூடாது. பையன் வந்து இவன் பாசமாக தான் இருக்கான், ஆனால் வந்து அந்த பாசத்தை காட்டுற விதம் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஃபுல் வயலன்ஸாக தான் இருந்துச்சு அந்த படத்தில். அதாவது அனிமல் படத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு அப்பன் ஊதாரித்தனமாக இருந்திருக்கான். அவன் புள்ளையை ஒழுங்காக அவன் பார்த்துக்கல. அந்த புள்ளையை ரொம்ப டாக்ஸிக்காக வளர்க்குறான். அந்த புள்ள அவங்க அம்மாவும் வந்து அந்த பிள்ளைய வந்து இந்த மாதிரி சரி அப்பா தான் அப்படி இருக்காரு, நீ வந்து நல்ல பையனாக இரு, நீ இது பண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த பையனையும் அந்த அவங்க அம்மாவே டாக்ஸிக்காக மாற்றுற மாதிரி தான் அந்த சீன்ஸ் இருக்குது. ஒரு 2 சீன் இருக்குது. 2 சீன்லேயுமே அந்த ஹீரோயின் வந்து அவங்க பேர் தெரியல, பட் ஆனால் அவங்க முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் பேர்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க ஹிந்தி ஹீரோயின் தான். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அதான் யாஷோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அண்டு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த பையன் தான் வந்து ஃப்யூச்சரில் யாஷுக்கே, அதாவது இந்த இந்த கேரக்டர் நேம் ஏதோ ரங்கா சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஏதோ சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோவில் நயன்தாரா சொன்னாங்க அந்த பேரை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அப்பா கேரக்டர் பண்ண டாக்ஸிசிட்டிக்கு பையன் கேரக்டர் ட்ரிபிள் மடங்காக டாக்ஸிசிட்டி கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த பையனோட கேரக்டரை சிஜி பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக சொன்னால் யாஷை வந்து நம்ம தாடி மீசை இல்லாமல் பார்த்தா அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவர் யாஷா அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்கும். பட் ஆனால் இதில் வந்து அந்த பையன் கேரக்டர் தான் வந்து யாஷோட அந்த தாடி மீசை இல்லாத ஒரு கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் நினச்சிருந்தா கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு படம் தாடி மீசை இல்லாமல் அவரால் நடிச்சிருக்க முடியும். பட் ஆனால் யாருமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேஜிஎஃப் யாஷ் தான் எங்களுக்கு வேணுன்ற ஒரு புடியில் இருக்காங்க. ஸோ அவர் அதை மீறி வெளியே வரணும், வெளியே வந்து இந்த யாஷையும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அந்த யாஷுக்கு ஏதாவது ஒரு நல்ல வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே இவரும் யாஷ் தான் அப்படி சொல்லி அந்த இது வரும். அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அவர் கமிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு யாஷ் ஃபுல் தாடி, இவ்வளோ தூரம் தாடி வச்சுன்னு இருக்காரு, ஆனால் பையன் வந்து ட்ரிம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த பையனோட டாக்ஸிசிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பளபளன்னு இருந்தாங்க எல்லாரும். அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஹாஃப், அதாவது நான் ட்ரெய்லர்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன், ஏன்னா பார்த்தாலே தெரியுது கட் பண்ண விதமே வந்து படத்தோட கோர்வையோடு தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம பளபளன்னு பார்த்தோமோ எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி ரத்த கலரியாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. பேரை ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த படம் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வேணாம், அதுக்கு நம்மளே எடுத்துருவோம் டாக்ஸிக்ன்ற டைட்டில் வச்சேன்னு சொல்லி எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ இந்த படம் எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் மேபி 1000 கோடி அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்கள் இப்போலாம் வந்து இந்த மாதிரி படத்தை நல்லா விரும்புகிறாங்க. ரீசெண்டாக தான் அந்த டிசி மூவி படம் போய் தேட்டரில் பார்த்தேன். அந்த படம் ஏ சர்டிஃபைட் படம் தான், லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருந்தார். ஃபுல் ரத்தம் தான், அடி வெட்டி சுடு அப்படி படம் ஃபுல்லாக. ஆனால் வந்து அந்த 2.5 மணி நேரம் மூவி ஒரு மாதிரி லேக் அடிக்காமல் ஒரு மாதிரி ஃபுல் எங்கேஜிங்காக போச்சு படம். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி இருந்துச்சு.
கான்செப்டாக வந்து ஒரு நார்மல் கான்செப்ட் தான். ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் இருக்குல்ல, எல்லாருமே டேரக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம எவ்வளோ நல்லா ரைட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அந்த மூவி வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேருக்கு திருப்பி பார்க்கணுன்னு தோணும். எனக்கு டிசிலலாம் ஒரு 2-3 சீன் வந்து தேட்ரிக்கல் மெட்டீரியல் தான். இந்த இன்டர்வல் பிளாக்ல வர ஃபைட் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக அனிருத் பிஜிஎம் போட்ட நிறைய சீன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து தேட்டர் மஸ்ட் வாட்ச் தான். அதை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலான்ற அந்த ஒரு சீனுக்காகவே திருப்பி படத்துக்கு போகலான்னு தோன்ற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அனிமலும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிக்கோட ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா இதுவும் ஷார்ட்டாக 1000 crores அடிக்கும். யாஷுக்கு மார்க்கெட்டாக பார்க்கும்போது வேர்ல்டு வைடு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஏன்னா யாருக்கு யாஷுக்கு ஃபேன்ஸோட கேஜிஎஃப்ல இருக்கிற ராக்கி பாக்கி ஃபேன்ஸ் தான் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ கேஜிஎஃப்ல ராக்கி பாயை நடித்த ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுனாலே போதும், அதுவே பெரிய ப்ரொமோஷன் தான் டாக்ஸிக் படத்துக்கு. படம் வந்து இந்த மாதம் எண்டு வருது, லைக் 26 வருது. உண்மையாக சொல்லணும்னா இதுவும் நம்ம தலைவன் ஜனநாயகனால தான் பின்னாடி போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்லேயே வரதாக தான் பிளானில் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஜனநாயகன் வந்து அது ஒரு கலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே தள்ளி வந்து இப்போ செப்டம்பர் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெய்லர் ஃபுல் டாக்ஸிக்காக தான் இருக்குது. எந்த கேரக்டருமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இல்லை. எல்லா கேரக்டருமே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் முக்கியமாக ருக்மணி வசந்த் கேரக்டரை எல்லாருமே பாவம் ருக்மணி வசந்துக்கு ரொம்ப ஃபேனாக இருக்காங்க. ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தவங்க ஃபேம் ஆவாங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து ருக்மணி வசந்த் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் இதில் வந்து என்னடா நீ முண்டமா நிற்கிறேன்ற மாதிரி ஒரு சீனில் ருக்மணி வசந்த் முன்னாடி அவர் நிற்கிறன்றது எல்லாருக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன் ருக்மணி வசந்த் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து டே ப்ளீஸ்ரா கம்முனுறா அப்படின்ற மாதிரி மீம்ஸ் நிறையா பார்த்தேன். பார்ப்போம் இது எந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா படம் ஃபுல்லாக ஹீரோயின் கேஸ்ட் லிஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெரிய கேஸ்ட் லிஸ்ட்டாக இருக்குது. நயன்தாரா இருக்காங்க, அப்புறம் ஹிந்திலேயே 2-3 பேர் இருக்காங்க, அப்புறம் ஹாலிவுட் சைட்லேருந்து யாரோ ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ருக்மணி வசந்த் இருக்காங்க, அப்புறம் ஹிந்தியிலேருந்து ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. படம் A சர்டிஃபைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 18+ மேலே தான் போய் பார்க்க முடியும். பார்த்துட்டு நம்ம படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 2-3 வாரம் தான் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். இப்போ ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப டாக்ஸிக்காக தாங்க இருக்குது. நான் இன்டாக்சிகேட்டிங் ஆகிட்டேங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலான்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நம்ம இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். Hold up.